சரணம் தென் கோமுத்தி முத்தி பஞ்சாக்கர சர்க்குருவே. கண்மம் உயிரை புரிந்து முறையை அழுகின்ற குழந்தையுடன் ஒப்பிட்டு இன்றைய நம் திரிபதார்த்த சிந்தனையில் சிந்திக்க இருக்கின்றோம். குழந்தை எதற்கு அழும்? 3 விஷயங்களுக்காக அழும். அது என்ன 3 விஷயங்கள்? 1, பாலுக்கு அழும். 2, நோய் வந்தால் அழும். 3, விளையாட பொம்மை வேண்டி அழும். இல்லையா? பால் வேண்டி அழும் குழந்தைக்கு பாலில் விருப்பம். நோயில் அழும் குழந்தைக்கு நோய் தீர விருப்பம். பொம்மை வேண்டி அழும் குழந்தைக்கு பொம்மையில் விருப்பம். இந்த விருப்பம் அதற்கு எப்படி வந்தது? ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதல்ல பால் வேண்டி அழும் குழந்தையை பார்க்கலாம். குழந்தைக்கு பாலில் விருப்பம் எப்படி வந்தது? தாய் கொடுத்த விருப்பமா, இல்லை குழந்தைக்கே இயல்பாக வந்த விருப்பமா? தாய் கொடுத்த விருப்பம் என்றால் தாய் எப்பொழுதெல்லாம் பால் கொடுக்கிறாளோ அப்பொழுதெல்லாம் குழந்தை குடிக்க வேண்டும். அப்படி செய்கிறதா என்ன? ஆக அது தாய் கொடுத்த விருப்பம் அன்று. அப்போ குழந்தைக்கு இயல்பாய் உள்ள விருப்பமோ? குழந்தைக்கு இயல்பாய் உள்ள விருப்பம் என்றால் குழந்தை எந்த நேரமும் விடாமல் பால் குடித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லையா? அப்போது குழந்தையின் விருப்பமும் இல்லை. பிறகு எதுதான் காரணம்? குழந்தைக்கு உண்டான பசிதான் அதற்கு பாலில் விருப்பம் உண்டாவதற்கான காரணம். அப்படி பாலில் விருப்பத்தை கொடுத்த பசியால் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுமா? பாலை விரும்பின குழந்தையால் பால் எது என்பதை அறிந்து அருந்த முடியுமா? விரும்பப்பட்ட பாலால் குழந்தையின் வாயில் வந்து பொருந்த முடியுமா? முடியவே முடியாது. இல்லையா? குழந்தையின் தாய் குழந்தையின் விருப்பத்தை அறிந்து கருணையுடன் பாலை எடுத்து பாலாடையில் இட்டு குழந்தையின் வாயில் புகட்டுகிறார். இதில் வரும் குழந்தை உயிர்களாகிய நமக்கு ஏற்படும் பசி ஆணவமலம், பால் கண்மம், தாய் சிவபெருமான், பாலாடை நமக்கு இறைவன் கொடுத்த உடம்பு. நாம் மீது கொண்ட பெரும் கருணையினால் இறைவன் நம் விருப்பத்தை அறிந்து அந்த விருப்பத்திற்கு ஏற்ற தனுவை கொடுத்து அந்த தனுவின் மூலமாக கண்மத்தை கூட்டி நம் விருப்பத்தை அனுபவிக்க செய்வார். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் ஈந்த பிரானவர். திருச்சிற்றம்பலம்.